தெயின் சோபியா தேவாலயம் அந்த நகரத்தின் வளமான மற்றும் சிக்கலான வரலாற்றுக்கு ஒரு சான்றாகும். இது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பண்பாட்டு தாக்கங்களை பிரதிபலிக்குது. விண்ணத்தோடும் பச்சை நிற குவிமாடங்கள் மற்றும் அற்புதமான சிவப்பு செங்கல் முகப்புடன் கூடிய இந்த அற்புதமான கட்டிடம் வெறும் அழகான கட்டிடத்தை அதிகம் இது ஒரு அன்னமாகும். இது ஹார்பினின் பல கலாச்சார கடந்த காலத்தின் சின்னமாகும். கிழக்கும் மேற்கும் சந்தித்து நகரின் நிலப்பரப்பில் ஒரு நீங்காத முத்திரையை பதித்த இடம். இது கலாச்சார சங்கமத்தின் சின்னமாகும். இந்த தேவாலயத்தின் கதை 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஹார்பின் டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேயில் ஒரு பரபரப்பான மையமாக இருந்தபோது தொடங்கியது. இது நகரத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்தது. 1907ஆம் ஆண்டு மாஸ்கோவை தூர கிழக்குடன் இணைக்கும் ஒரு பொறியியல் சாதனையான டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேயின் பணிகள் நிறைவடைந்தன. ரஷ்ய ஜப்பானிய போருக்கு பிறகு ஹார்பினில் நிறுத்தப்பட்ட ரஷ்ய துருப்புகளின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு மரக் கட்டமைப்பா செயின்ட் சோபியா தேவாலயம் எழுப்பப்பட்டது. ஹார்பினில் உள்ள ரஷ்ய சமூகத்துக்கு இந்த தேவாலயம் விரைவில் ஒரு மைய புள்ளியாக மாறியது. ஹார்பினில் ரஷ்ய மக்கள் தொகை அதிகரித்ததா ஒரு பெரிய நிரந்தர கட்டமைப்பின் தேவையும் அதிகரித்தது. 1923-1932 வரையிலான ஆண்டுகள் செயின்ட் சோபியா தேவாலயத்துக்கு குறிப்பிடத்தக்க மாற்றத்தின் காலமாகும். அசல் மரக் கட்டமைப்புக்கு பதிலாக இன்று நிற்கும் பிரமாண்டமான கட்டிடம் கட்டப்பட்டது. ரஷ்ய கட்டிடக்கலையின் சிறப்பம்சமா தேவாலயத்தின் சிவப்பு செங்கல் வெளிப்புறம் அது சுற்றியுள்ள பாரம்பரிய சீன கட்டிடங்களுக்கு ஸ்டார்க் கான்ட்ராஸ்டானதாக இருந்தது. சிறப்பியல்பு வாய்ந்த ஆர்த்தடாக்ஸ் சிலுவைகளா அலங்கரிக்கப்பட்ட உயர்ந்த பச்சை குவிமாடங்கள் வெகு தூரத்திலிருந்து தெரியும். சீனாவின் இந்த மூலையில் ரஷ்ய இருப்பின் ஒரு நிலையான நினைவூட்டலாய் இருந்தது. 4ஆம் பகுதி கட்டிடக்கலை இணைவு கிழக்கு மேற்கு சந்திப்பு. இந்த பகுதி கட்டிடக்கலையின் அற்புதங்களை ஆராய்வதற்காக செயின்ட் சோபியா தேவாலயத்தின் அழகிய கலவையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. செயின்ட் சோபியா தேவாலயம் பைசண்டைன் மற்றும் ரஷ்யன் ரிவைவல் பாணிகளின் சூறுகளை தடையின்றி கலக்கும் ஒரு கன்வர் கட்டிடக்கலை இணைவின் எடுத்துக்காட்டு. இதன் சிக்கலான செங்கல் வேலைப்பாடுகள் மற்றும் வரைந்த ஜன்னல்கள் பைசண்டைன் பாணியின் அழகை வெளிப்படுகின்றன. மத்திய குவிமாடம் மற்றும் சிலுவை வடிவமைப்பு கொண்ட தேவாலயத்தின் அமைப்பு இஸ்தாம்புல்லில் உள்ள ஹேகியா சோபியாவை நினைவூட்டும் வகையில் தெளிவாக பைசண்டைன் பாணியில் உள்ளது. இதன் உள் அமைப்பு பார்வையாளர்களை மெய்மறக்க செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தேவாலயம் ரஷ்ய ரிவைவல் கட்டிடக்கலையின் சூறுகளையும் குறிப்பாக அதன் சிறிய குவிமான்கள் மற்றும் சூடாரம் போன்ற சூறைகளையும் உள்ளடக்கியது. அதன் ஒட்டுமொத்த வடிவமைப்புக்கு ஒரு தனித்துவமான சுவையை சேர்க்குது. இந்த சூறுகள் தேவாலயத்தின் தனித்துவத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன. முக்கிய கட்டுமான பொருளாக சிவப்பு செங்கல் தேர்வு செய்யப்பட்டது. தேவாலயத்தின் ரஷ்ய கட்டிடக்கலை பாரம்பரியத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. இந்த செங்கல் கட்டிடத்தின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதோடு அதன் அழகையும் அதிகரிக்கிறது. கட்டிடக்கலை பாணிகளின் இந்த தனித்துவமான கலவை சிவப்பு செங்கல் பயன்பாட்டுடன் இணைந்து செயின்ட் சோபியா தேவாலயத்துக்கு ஒரு தனித்துவமான தன்மையை அளிக்கிறது. இது ஹார்பினில் உள்ள மற்ற கட்டிடங்களில் இருந்து வேறுபடுகிறது. இந்த கலவை தேவாலயத்தை ஒரு பார்வையாளர்களின் கனவாக மாற்றுகிறது. 5ஆம் பகுதி கலாச்சார பரிமாற்றத்தின் ஒரு மரபு. கலாச்சார புரட்சியின் கொந்தளிப்பான ஆண்டுகளில் செயின்ட் சோபியா தேவாலயத்தின் கதை ஒரு வியத்தகு திருப்பத்தை எடுத்தது. இந்த காலகட்டத்தில் தேவாலயம் பல்வேறு சோதனைகளையும் மாற்றங்களையும் எதிர்த்தது. சீனாவில் உள்ள பல மத நிறுவனங்களைப் போலவே இந்த தேவாலயமும் 1960ல் அதன் கதவுகளை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த மூடல் தேவாலயத்தின் வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாகும். 1907ஆம் ஆண்டில் அதன் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை முக்கியத்துவத்தை உணர்ந்து சீன அரசு ஒரு பெரிய மறுசீரமைப்பு திட்டத்தை மேற்கொண்டது. இந்த திட்டம் தேவாலயத்தின் பழைய மகிமையை மீட்டது. இன்று செயின்ட் சோபியா தேவாலயம் ஹார்பினின் பல கலாச்சார கடந்த காலத்தின் மற்றும் அதன் துடிப்பான நிகழ்காலத்தின் பெருமைமிக்க சின்னமாக நிற்கிறது. ஒரு கலாச்சார மையமாக செயல்படுது.
அங்கு பார்வையாளர்கள் நகரத்தின் கட்டிடக்கலை பாரம்பரியம் மற்றும் அதன் அடையாளத்தை வடிவமைத்த கலாச்சாரங்களின் சங்கமம் பற்றி அறியலாம். இது ஒரு வரலாற்று மற்றும் கலாச்சார பொக்கிஷமாகும்.